பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆக்கிபத்துல் லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு இன்று ஒரு நபிமொழி, அதுவும் செல்வம் சம்பந்தமான வானவர்களின் அறிவிப்பு என்ன என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பதிவின் மூலம் நமக்கு கூறுகிறார்கள். என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்கள் காலையில் கண் விழிக்கும் ஒவ்வொரு நாளும் 2 வானவர்கள் இறங்கி அவர்களில் ஒருவர், இறைவா, நல்ல காரியங்களுக்காக செலவு செய்பவருக்கு செல்வத்தை அதிகப்படுத்துவாயாக என கூறுகிறார். மற்றொருவர், இறைவா, செல்வத்தை நல்ல காரியங்கள் செலவு செய்யாமல் தடுத்து வைத்திருப்பவரின் பொருளாதாரத்தை வீணாக்குவாயாக என்றும் கூறுகிறார் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் புகாரிலே பதிவிட்டிருக்கிறார்கள். எனவே நமது செல்வம் வீணாக வேண்டுமா அல்லது அதிகப்படுத்தப்பட வேண்டுமா, அதில் பரக்கத்து உண்டாக வேண்டுமா என்றால் நாம் செலவு செய்வதை பொறுத்துத்தான். எனவே நல்ல செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நாம் கண்விழிக்க வேண்டும். அதே நேரத்தில் நல்ல செலவு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாம் என்றென்றும் நீயத் வைக்கக்கூடாது. அவ்வாறு செய்தால் நமது பொருளாதாரம் வீணாகிவிடும் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு எச்சரிக்கை தருகிறார். எனவே இதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு நாம் எல்லோரும் நல்ல காரியங்கள் செலவு செய்வதை நன்றாக செலவு செய்ய வேண்டும். நல்ல காரியங்கள் செலவு செய்யாமல் தடுத்து வைத்துக்கொள்ளும் மனோபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.